ஒரு பேங்க் ஆஃபீஸர்கிட்ட பழங்குடி இனத்தை சேர்ந்த ஐயா ஒருத்தர் லோன் கேட்டு வந்திருந்தாரு. அப்ளிகேஷனை கையில் வாங்கிக்கிட்ட லோன் மேனேஜர் எதுக்காக பணம் வேணும்னு கேட்க, அதுக்கு அந்த ஐயா கொஞ்சம் மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன்னு பதிலளிச்சாரு. இதை கேட்ட அந்த பேங்க் மேனேஜர் அடமானமா என்ன தருவீங்கன்னு குழப்பத்தோட கேட்கவே, அடமானம்னா என்னன்னு பழங்குடி ஐயா திருப்பி கேட்டாரு. அதுக்கு மேனேஜர், நீங்க கேட்குற பணத்தோட மதிப்புக்கு சமமா ஏதாவது சொத்தை கொடுத்தாதான் பேங்க் பணம் கொடுக்கும், அதை தான் அடமானம்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கொஞ்சம் நிலம் இருக்கு, 2 குதிரை இருக்கு, அதுல எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அவரோட கொஞ்ச நேரம் கலந்து ஆலோசிச்ச லோன் மேனேஜர் நிலத்தை அடமானமா வச்சுட்டு பணத்தை லோனா தர ஏற்பாடு பண்ணாரு. கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் அந்த பழங்குடி ஐயா மறுபடியும் பேங்குக்கு வந்தார். தன்னோட கணக்கு புத்தகங்களை எடுக்க சொன்னவர் ஒரு பைசா கூட பாக்கி இல்லாம கடன் வட்டின்னு எல்லாத்தையும் மொத்தமா செட்டில் பண்ணாரு. இதை பார்த்த பேங்க் மேனேஜர், கடன் எல்லாத்தையும் கட்டிட்டீங்க, லாபம் எதுவும் இல்லையான்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு. இதுக்கு உற்சாகமா பதில் சொன்ன அந்த ஐயா, லாபமா? அதெல்லாம் நிறையவே கிடைச்சிது. ஓ, அதெல்லாம் என்ன செஞ்சீங்க? பெட்டியில போட்டு பூட்டி வச்சிருக்கேன். மேனேஜர் யோசிச்சாரு. வசமா ஒரு ஆளு சிக்கியிருக்கான், இவனை வச்சே இந்த மாசத்தோட டார்கெட்டை முடிச்சிட வேண்டியதான்னு, நீங்க பணத்தை எங்க பேங்க்லயே டெபாசிட் பண்ணிட வேண்டியதானேன்னு கேட்கவே, அதுக்கு ஐயா டெபாசிட்னா என்னன்னு கேட்டாரு. மேனேஜரும் விளக்கமா பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. நீங்க உங்க பேர்ல ஒரு கணக்கு ஆரம்பிச்சு அதுல உங்க பணத்தை போட்டு வச்சா உங்க சார்பா பேங்க் உங்க பணத்தை பார்த்துக்கும். உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அப்பப்போ நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். இதை கேட்டு மெல்லமா நாற்காலி மேல சாஞ்சு உட்கார்ந்த அந்த பழங்குடி ஐயா, அதெல்லாம் சரி, என் பணத்துக்கு அடமானமா என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டார்.